விவஸ் இப்போ நம்ம பார்க்குறது செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் எப்படிலாம் வந்து பியர் தயார் பண்றாங்க அப்படி தான் இந்த வீடியோ பார்க்குறோம். இன்னைக்கு பொதுவாக பார்த்தோம்னா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பியர் இல்லாமல் பிராண்டி இல்லாமல் இன்னைக்கு எந்த ஒரு பார்ட்டி நடக்காது. அந்த அளவுக்கு எந்த ஒரு நாள் கிழமையா இருந்தாலும் எந்த ஒரு திருமணம் பிறந்தநாள் அப்படின்னு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உடனடியாக வந்து பார்ட்டி வைக்கணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் பார்ட்டிக்கு அடிமையாக இருக்காங்க. அதிகமாக இளைஞர்கள் குடிக்கிறது வந்து பியர் தான். ஆனாலும் இந்த பியர் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க நம்ம தெரியாது. இந்த பியரும் ஆல்கஹால் பற்றி ஒரு நேரத்தில் புரிஞ்சுப்பாங்க. அது எப்படி நம்மளை வந்து பாதம் மாற்றி கொண்டு போகுது அப்படின்னு. இதனால நம்ம வாழ்க்கையை வந்து பலவிதம் மாறி போயிருக்கோம். அப்படியான பியர் எப்படி தயார் பண்றாங்க தான் இந்த வீடியோ பார்க்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா பியர் வந்து ஏதோ கெமிக்கல் அப்படி இப்படி போட்டு தயார் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நேச்சுரலா உருவாக்கப்படுற ஒரு விஷயம் தான். அதாவது இந்த பியர்கள் எல்லாமே பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இப்போ நம்ம போறது. இது பாருங்க, இந்த பியர் வந்து இந்த தொழிற்சாலைகள்ல எப்படி பியர் தயார் பண்றாங்கன்ட்டு பல தொழிற்சாலைகள்ல இந்த மாதிரி தான் பிரம்மாண்டமா பெரிய பெரிய குடோன் வச்சு பயங்கரமா பியர் தயார் பண்றாங்க. உடனே தயாரிச்சு உடனே கொடுக்க முடியாது. இதுக்கு பல விதமா சில வரமுறை வச்சிருக்காங்க. அதுபடிதான் இப்போ வந்து பார்க்க போறோம். இப்போ செயல்முறை எப்படின்னு பார்க்கலாம். முக்கியமா இதுக்கு வந்து கோதுமையில இருந்து பல விதமான பழங்கள்ல இருந்து இந்த பியர்கள்லாம் வந்து உருவாக்குறாங்க. இப்போ இந்த பியர் எப்படி பண்றாங்க பாருங்க. முக்கியமா இந்த கோதுமை பியருக்குன்னு தனியா பயிரிடுறாங்க. மிகப்பெரிய அளவுல வயல்கள்ல கோதுமையை பயிரிட்டு இதை வந்து எப்படி அறுவடை பண்ணி அதை எப்படி வந்து பியர் தயார் பண்றாங்க பாருங்க. இப்படிதான் விவசாயம் பண்ணி மிகப்பெரிய அளவுல அவங்க தொழிற்சாலைக்கு கொண்டு வருவாங்க. அதாவது மதுபானம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை கொண்டு வந்து அதை சுத்தமா வந்து தயார் பண்ணுவாங்க. அதாவது 4-5 நாள் சுத்தம் பண்ணி அதை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து உடனே வந்து அரைக்க மாட்டாங்க. கொண்டு வந்துட்டு அதை வந்து முளைக்க வைப்பாங்க. 4-5 நாள் வச்சு அதை முளைக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து அரைக்கிறது. அதாவது பாருங்க, இந்த அளவுக்கு செம ஒரு சூப்பரா வந்து வந்துடும். இதுக்கு பிறகு அரவை மிஷின்ல போட்டு நல்லா வந்து அரைச்சி இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தொட்டி இருக்கும். தொட்டியில எல்லாத்தையும் கொட்டி அதுல வந்து தண்ணி வந்து ஊற்றுவாங்க. அதுக்கு பிறகு ஈஸ்ட் கலக்கிறது. அதாவது பொதுவா பார்த்தோம்னா ஈஸ்ட் வந்து நார்மலா பண்ணு போன்ற பெருசா வரதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அதுதான் ஈஸ்ட் வந்து இதுல வந்து பயன்படுத்துறது. பண்ணு போட்டா கப்புன்னு வந்து உப்பும் அது போலதான் இதுவும் பயங்கரமா வந்து ஈஸ்ட் அதுல வந்து வேலை செய்யுது. இப்ப ஈஸ்டையும் அதுல வந்து ஒன்னா சேர்க்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் பலவிதமான பழங்களை சேர்க்கிறது. அதாவது பழங்கள் முக்கிய இடம் இருக்குது. ஹாப் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமான பழங்கள் வந்து பயன்படுத்தலாம். வெளிநாடுகளை ஹாப் பழத்தை நிறைய வந்து சேர்க்குறாங்க. இதுதான் அந்த அளவுக்கு நம்மளை சுவையை மூட்டும். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான சுவையை வந்து கொடுக்கும். இந்த ஹாப்ஸுங்கிறது வந்து வெளிநாடுகளை அதிகமாக பயன்படுத்துறாங்க. இது வித்தியாசமான மனமும் சுவையும் உண்மையிலே இந்த பழத்துக்கு இருந்து இருக்கிறதால இது வந்து மதுபானம் குடிக்கிறவங்களுக்கு ஒரு விதமான வாசனையும் ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கறதால இதை வந்து அதிகமாக கலக்குறாங்க. தொட்டியில நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஊற வைப்பாங்க. இப்படிதான் வந்து ஊற வச்சு 3-4 மணி நேரம் நல்லா வந்து கொதிக்க வைப்பாங்க. பாருங்க, அது கொதிச்ச பிறகு எப்படி வந்து அடியில அது வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்க. எஞ்சி உள்ளதை அங்கேருந்து வந்து எடுப்பாங்க. நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு அதை வந்து வெளில வந்து எடுத்து உலர்த்துவாங்க. அது இருந்து எப்படி அவங்க வந்து பியர் தயார் பண்ணாம பாருங்க கோதுமை எப்படி வந்து உலர்ந்து போய் எவ்வளவு அழகா இருந்திருக்கு பாருங்க. இதுதான் இதை மெல்ட் ஆக்குவாங்க. அதாவது ஃபுல்லா வறுத்தெடுத்து அதுக்கு பிறகு கிரைண்டிங் மிஷின்ல கொடுத்து சுத்தமா வந்து அரைப்பாங்க. அதுல தண்ணி ஊத்தி எப்படி கலக்குறாங்க பாருங்க. இப்படிதான் ஒவ்வொரு விஷயமா ஸ்டெப்பா பண்ணுவாங்க. தொழிற்சாலைகள்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா தனித்தனியா வந்து பண்றாங்க. வெள்ளத்தை வந்து கலப்பாங்க. பொதுவாக பார்த்தோம்னா நாட்டு சாராயத்துல அந்த மாதிரி வெள்ளம் கலப்பாங்கன்னு நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இதுல சில விதமான வெள்ளமும் கலப்பாங்க. வெள்ளத்தை கலந்து அது தானியம், ஆத்பழம், ஈஸ்ட், வெல்லம் இது எல்லாமே சேர்ந்து இதுல வந்து மிக்ஸ் செய்யப்படும். இதுல நல்லா மிக்ஸ் பண்ணா இதோட கரைசல்லாம் ஒன்னாகும். பாருங்க எப்படி வந்து பொடி போல கலந்து எப்படி வந்து இருக்குன்னு பாருங்க. ஈஸ்ட் போட்ட காரணமா வேகமா அது அழுக ஆரம்பிக்கும். அழுகிறது ஈஸ்டால மிகவும் வேகமா நடக்கும். அதுக்கு பிறகு அந்த திரவம் எல்லாம் தேங்க தொடங்கும். இந்த திரவ தொட்டில இருந்து இப்பதான் ஒவ்வொன்னா அவங்க வந்து வடிகட்டப்பட்டு இந்த திரவத்தால நிரப்பப்பட்டிருக்குது. இதுக்கு மேலதான் வந்து பியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தயாரிக்கப்படும். அதாவது அதுல இருந்து ஆல்கஹால் அதுல வந்து சேர்க்கப்படும். ஆல்கஹால் அதுல ஆல்ரெடி இருந்து இருக்காது. இப்ப ஆல்கஹாலும் அதுல சேர்த்து இப்ப எப்படி வந்து அதை வந்து பியரா வந்து கொண்டு வராம பாருங்க. இப்ப இதை கொண்டு வந்துட்டு உடனே சேல்ஸுக்கு அனுப்பப்பட்டாங்க. அதை மரக்கட்டைகள் வந்து வச்சு அடுக்குவாங்க. இப்படி பெரிய பெரிய ட்ரம்முக்குள்ள வச்சு அடுக்கி 3 மாசத்துக்கு பிறகுதான் இந்த ட்ரம் வந்து ஓபன் பண்ணுவாங்க, எடுக்கப்படுது. 3 மாசம் கழிச்சு தான் அது வந்து பயன்பாட்டுக்கு வருது. அது வரலையும் ஃபுல்லா தொழிற்சாலைகள்ல அது வந்து பாதுகாக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உடனே நம்ம குடிக்க முடியாது. குடிச்சா அதுல பயங்கர எஃபெக்ட் இருக்கும். 3 மாசம் முடிஞ்ச பிறகு அதை உடனடியா வெளியே எடுத்து அவருடைய அளவுலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஒவ்வொன்றும் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆய்வகத்துல ஆய்வு செய்வாங்க. ஓகே ஆன பிறகு அவருடைய தரநிலைகளை ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப சோதிக்கப்பட்டு
சுவை வந்து ஓகே இருக்கா, எல்லா பொருளும் அளவு சரியா இருக்கா இல்லையா, இப்படி சரியா இருந்தா தொடர்ந்து தொடர்ந்து அனுப்புவாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைனா அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை உடனே சரி பண்ணுவாங்க. இப்படி சேமிச்சு சில மாதங்களுக்கு பிறகு 3 மாசம் கழிச்சு அதை வெளியே எடுத்து சோதிக்கப்பட்டு இப்பதான் வெளியில வந்து பாட்டில் பிடிப்பாங்க. சரி, இந்த பாட்டிலை எப்படி தயார் பண்ணாங்க பாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மது பாட்டிலுக்கு மிகப்பெரிய பாட்டில் வந்து தேவைப்படும். அதை எப்படி வந்து தயார் பண்றாங்க பாருங்க. மணல கொண்டு வந்துட்டு அதை வந்து 1200 டிகிரி செல்சியஸ்ல ஃபுல்லாவே ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி உருக்கிட்டு அதுதான் எப்படி வந்து அழகா பாட்டில் வந்து கொண்டு வருது பாருங்க. அது வந்து மேலேருந்து விழும்போது நம்ம கால் பட்டாவே காலே இருக்காது, அந்த அளவு பயங்கர ஹாட்டா இருக்கும். எப்படி வந்து உருகி ஊத்துறது பாருங்க. அது நேரா வந்து அது கட் பண்ண அதுக்கு பிறகு அதுல வந்து ஏர் விட்டு ஊதி அதை வந்து பாட்டிலா மாத்தி அச்சில ஓடி விழுது. அச்சில ஓடி விழுந்த பிறகு அதுல காத்து விட்டு ஊதுவாங்க. ஊதுனா உடனே பாட்டிலா மாறிடும். அதுக்கு பிறகு பாட்டில் வந்து எப்படி வந்து வருது பாருங்க. வெளியே வந்த பிறகு பயங்கர சூடா இருக்கும். இதை வந்து முதல்ல குளிர்விக்க வந்து அனுப்பப்படும். அந்த பாட்டில அங்கேயே பயங்கர குளிர்ச்சியா மாத்துவாங்க. இப்படி மாத்தின பிறகு அதுக்கு பிறகுதான் அந்த பாட்டில ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அது உள்றோட புகழ்லாம் இருக்கும். ஏதாவது பீஸ் வந்து கிடந்ததுன்னா உடல்ல போயிட்டு பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கறதால அந்த பாட்டில எல்லாமே வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ண பிறகு இது வந்து உடனடியாக பீர் நிரப்புறதுக்கு ஒரு பக்கம் வெளில வரும். இப்பதான் அந்த பாட்டில எல்லாமே எப்படி பீர் நிரப்புறாங்க பாருங்க. இப்படிதான் பீர் ஃபுல்லா வந்து நிரப்ப இயந்திரத்துல படிப்படியா வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கமா லைன்ல போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லப் பண்ணி வந்துட்டே இருக்கும். அதே போல ஃபுல்லப் பண்ண பிறகு எப்படி அதை ஃபுல்லப் பண்ணி முடி வெளில வந்துடும். லேபிளும் எப்படி வந்து அடிக்கிறாங்க பாருங்க. இந்த ஒவ்வொரு பியருக்கும் அந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லேபிளும் தயார் பண்ணி அவங்க இப்படிதான் வந்து நகர்ந்துட்டே இருக்கும். அது வந்து ஒட்டிட்டு சைட்ல போயிட்டே இருக்கும். பாருங்க, பார்க்கும்போது பயங்கரமா இருக்குல்ல. தொழிற்சாலையில இப்படிதான் பியர் தயாரிச்சு இப்படிதான் அவங்க நமக்கு விநியோகிக்கிறாங்க. ஓகே, பிரச்சனை மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.